ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து. நம்ம இன்றைக்கி பேக்கரி கடைகளில் விற்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஸ்வீட் காஜா தான் செய்ய போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. பட் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அது என்ன மிஸ்டேக்ஸ்னால், சில பேருக்கு பார்த்திங்கன்னா லேயர்ஸ் கரெக்டாக வராது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகு வந்து உள்ளே வரைக்கும் போகாமல் மேலே மட்டுமே கோட் ஆகும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பேக்கரி கடைகளில் விற்கிற மாதிரியே நல்லா க்ரன்ச்சாக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்யணுன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதை மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எப்படி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அப்படி சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த நெய் மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கையில் பிடிச்சா ஷேப் வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணைவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் என்னென்னா, சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணையணும். இந்த ஸ்வீட் காஜாக்கு வந்து ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா மெல்லிசாக திரட்ட முடியும், காஜாவும் நல்லா க்ரன்ச்சாக வரும். தண்ணி வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இதை மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளித்து விட்டு தான் மாவு பிணையணும். மாவு சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்வீட் காஜாவுடைய மாவுடைய பேஸ் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து லேயரும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 hour வரைக்கும் ஊறட்டும். இப்போ இந்த ஸ்வீட் காஜாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு நீங்கள் எந்த பவுலில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் சர்க்கரையும் மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்குது. 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். சர்க்கரை மெல்ட் ஆன உடனே ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அதோடைய பதம் எப்படி இருக்கணும்னா, மெல்லிசாக நூல் மாதிரி வந்து உடையணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், மெல்லிசாக நூல் மாதிரி வந்து உடையுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேல் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்குது பாருங்கள், எண்ணெய் சேர்த்துருந்தனால. இப்போ இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரட்டும் போது ஒட்டாமல் வரும். எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. மாவு டைட்டாக இருந்தால் மட்டும்தான் மெல்லிசாக திரட்ட முடியும். ஸோ மாவு பேஸ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மெல்லிசாக திரட்டணும்னா, நம்ம திரட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு பார்த்தோம்னா உள்ளங்கை வந்து வெளியில் தெரியணும். அந்த அளவுக்கு மாவு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்படி தான் மெல்லிசாக திரட்டிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த மாவுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ மாவுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து மைதா மாவு தூவி விடுங்க. இப்படி மாவு சேர்த்தால் தான் லேயர் ஒட்டாமல் வரும். அப்போ தான் சர்க்கரை பாகு வந்து அந்த காஜா ஃபுல்லாக உள்ளே போகும். இப்போ மாவு ரோல் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ரோல் பண்ணும்போது இப்படி டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் வரும். இதுக்கு மேலே மாவு வந்து கொஞ்சமாக இது மாதிரி போட்டு ரோல் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வரும்போது மேலே மாவு போட்டு ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் லேயர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக மாவு போடணும், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ லாஸ்ட் எண்டிங்கில் தண்ணி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு ரோல் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அரை அரை இன்ச்சாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எந்த அளவுக்கு உள்ள லேயர் இருக்குது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ இது மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஃபிங்கரில் இப்படி நடுவில் வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சால் தான் எண்ணெயில் போடும்போது இந்த லேயர் பிரியாமல் வரும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு. எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம் இப்படி தான் வச்சு ஃப்ரை பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த எண்ணெய் லேயராக இருக்குல்ல, அது உள்ளே ஃபுல்லாக போய் நல்லா க்ரன்ச்சாக பொரியும். ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இது, கண்டிப்பாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இது மாதிரி லைட்டாக பொரிஞ்சதும் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கி பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா ஃப்ரை ஆகியிருக்குன்னு அர்த்தம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்துட்டு மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. உள்ளவும் நல்லா க்ரன்ச்சாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். இப்போ இந்த காஜா சூடாக இருக்கும்போதே சர்க்கரை பாகில் சேர்க்கணும். சர்க்கரை பாகும் லைட்டாக சூடாக இருக்கணும். சர்க்கரை பாகுடைய சூடு ஆறிடுச்சுன்னா ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே சர்க்கரை பாகில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த லேயர் ஃபுல்லாக உள்ளே போயிடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், லேயராக இருக்குது. இப்போ இது எல்லாமே சர்க்கரை பாகுலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா அந்த பாகு ஃபுல்லாக வந்துட்டு இதில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உள்ளே நல்லா அந்த ஸ்வீட்னஸ் ஃபுல்லாக போய் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அந்த பாகு. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். லேயர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அப்படியே அச்சு அசல் பேக்கரி கடைங்களில் விற்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா க்ரன்ச்சாகவும் ஜூஸியாகவும் வந்திருக்கு. அந்த சர்க்கரை பாகு பாருங்கள் உள்ளே வரைக்கும் போயிருக்கு. நல்லா க்ரன்ச்சாகவும் இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த ஸ்வீட் காஜா பிடிச்சிருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.